நவீன் நவீன் எப்படி இருக்க? ஏய் நல்லா இருக்க மச்சான். நீ எப்படி இருக்க? சூப்பர் மச்சி, சூப்பர். அப்புறம் என்ன நடக்குது? ஆடு மாடு தவிர என்ன நடக்குது? எப்பவும் போலதான் நாட்டு நடப்பு எல்லாம் அப்படியே போயிட்டு அஹ், இருக்கு. அப்படியா? ஏதாச்சும் முக்கியமான நியூஸ் இருக்கா? முக்கியமான நியூஸ் நிறையவே இருக்குதான். எப்படி நீ ஸ்டார்ட் பண்றியா? சரி, ஓகே. அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஃபோசிஸ் தெரியுமா உனக்கு? ஆமா. இன்ஃபோசிஸ்ல வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு ஒரு Q3 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணானுங்க. ஆ. ஓகே. ஏர்னிங்ஸ் வந்துட்டு இது பண்ணானுங்க. ம். அவனுங்க வந்துட்டு ப்ராஃபிட் தான் காமிச்சாங்க. ம். ஓகே. ஸோ சம்திங் அரௌண்ட் 6,806 க்ரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. போன குவார்ட்டரோட 11.46 காமிச்சிருக்காங்க, பர்சன்டேஜ் ஜாஸ்தி. ஓகே. ஓகே. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே. ம். என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு 9 வருஷம் இருந்தாராமா இன்ஃபோசிஸில். அவருக்கு சேலரியே பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா தான் வருதாமா மாதம். ஓகே. அப்புறம் அதனால என்ன பண்ணாரு, அவர் வந்து குவிட் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1.4 லேக்ஸ் நம்ம earn பண்றாரு. ஆ. சரியா? ஏன்னா, அந்த இப்ப என்ன என்ன சொல்றாரு அவரு, இந்த மாரி அந்த கம்பெனில வந்துட்டு ஒர்க் பண்ண வெளில போறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் 100% அப்படியே அந்த சேலரியோட ஹைக் குடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு அவரு. சரியா? ஓ. ஸோ, அதனால வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி இருக்கு உங்க கம்பெனில வந்துட்டு சேலரி ஹைக்கே வந்துட்டு ஜாஸ்தி தரதில்ல இன்க்ரிமெண்ட்டுன்ற மாரி கேட்டிருந்தாங்க அவங்க. ஓ. ஓகே. ஆ. ஸோ பேசிக்கலா ஃப்ரெஷருக்கு வந்து ஜாஸ்தி சேலரி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் பீரியட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேலரி வந்துட்டு பெருசா இன்க்ரீஸே ஆகுறதில்ல உங்க கம்பெனில அந்த மாரி அது கேட்டாங்க. இன்ஃபோசிஸ் தானே? நானும் நியூஸ் படித்தேன். ஆ ஆனால் இன்ஃபோசிஸ் தான். ரிவ்யூ இன்ஃபோசிஸ் பண்ணல. சிஇஓ யார் தெரியுமா உனக்கு இப்போ? இப்போ தெரியலையே. இப்போ வந்து சலீல் பரீக்ன்றது அவர் தான் சிஇஓ இப்போ. ஓ. ஓகே. ஆ. ஸோ அவரு தான் வந்துட்டு அவர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டோன்னா, அவர் வந்துட்டு ஆ. இப்போதைக்கு இது பார்க்குறோம் நாங்க. ரிவைஸ் பண்ற எல்லா இதுலயும் பார்க்குறோம் நாங்க. ம். எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாரி நாங்க பண்றோம். ஃபேரா ட்ரீட் பண்ற மாரி பார்க்குறோம். ஓகே. ம். அதனால வந்துட்டு அதே மாரி அ அ அது வந்துட்டு நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம்ன்ற மாரி சொல்லி முடிச்சுட்டாரு அவரு. ஓகே. ம். ஸோ அது ஒரு முக்கியமான டாபிக்கா போயிட்டு இருக்குது. ஏன்னா நெறைய பேருக்கு இதே ஒரு பிரச்சனை தான். இன்ஃபோசிஸ் இந்த மாரி நெறைய இந்த மாரி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. டிசிஎஸ். ஓகே. ஆனா, அவன் காமன் சொன்னான் கொஸ்டின் பாத்தியா தான் இது. கடைசில. அவன் வந்து இதுதான் வந்து 40,000 தான் வந்து கிட்டத்தட்ட நிலைமையே. எல்லாருக்கும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு, ஓ 1,50,000 நான் வொர்த்து. பார்த்தா ஆமா, இது கரெக்ட். அதான் 40,000த்துக்கு. அதான். அப்புறம் அவ்வளோ ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அ ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாம் சொல்றாங்க, நீங்க இன்னும் ஒர்க் பண்றது வந்து பத்தாது. இன்னும் நெறைய லாங் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணணுன்றாங்க. ஆனா சேலரி மட்டும் ரொம்ப கம்மியா குடுக்குறாங்க, இந்த மாரி கம்பெனில. இதுல எக்ஸ்ட்ரா ஸோ பார்க்கிங் வெளில சார்ஜஸ் போறாங்களா? வாங்குறது. இல்ல, அ பார்க்கிங் சார்ஜஸ் வாங்குறது, சாப்பாடுக்கு வாங்குறது, ஆமா, டிராவலிங்க்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா, அதிலயே பாதி சம்பளம் ஆமா. போயிரும். ஆமா. 9 இயர்ஸ்ன்றப்போ அவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்கும், ஃபேமிலி இருக்கும். ஓகே. ஸோ இந்த சேலரி வச்சுட்டு ஒருத்தர் சேலரி வச்சுட்டு அந்த பெங்களூர் மாரி ஊர்லலாம் இருந்தாங்கன்னா, ரென்ட்டே வந்துட்டு மினிமம் ₹20,000 வந்துருது. அ கரெக்ட். ஒரு ஃபேமிலிக்கு அது வந்துட்டு ரொம்ப பத்தவே பத்தாதுல்ல. கரெக்ட். பெங்களூர்ல வாங்கணும்னா மினிமம் ஒரு 50, 60,000 இருக்கணும். அட்லீஸ்ட் செலவுக்கு மட்டுமே. ஆமா. அது ஃபேமிலிலாம் இருந்துச்சுன்னா, ஒரு சிங்கிள் பெர்சன் ஆனீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஆக்சுவலா. கரெக்ட், கரெக்ட். பேச்சுலர்ஸ் ஃபைன். ம். ம். ஸோ இது ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது இப்போ. ஓகே. ம். எனக்கு அது தெரியல. எனக்கு இன்ஃபோசிஸ்ன்னு தெரியல. பார்த்தா இன்ஃபோசிஸ்ன்னு நீ போட்டே உடைச்சிட்ட. ட்விட்டர்லயே எல்லா நியூஸ்லயும் அமுக்கி அமுக்கி வாசிச்சுட்டு இருந்தாங்க. ம்.